நம்மளோட பயணத்தில் நீங்கள் ரொம்ப சுவாரஸ்யமான வித்தியாசமான நிகழ்ச்சிகளை தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறீங்க. ஆமாங்க, நம்ம இன்றைக்கி ஈரோடில் இருக்கிற அந்தியூரில் இருக்கிற குருநாத சுவாமி கோவில் தேர் திருவிழாவுக்கு தான் வந்திருக்கோம். அதுவும் குறிப்பாக நம்ம மறுவன பூஜை அன்னைக்கு இரவு வந்திருக்கேங்க. ஒரு வாரம் முன்னாடி முதல் வன பூஜை நடந்தது. இந்த பதிவில் நீங்கள் இங்கே இருக்கிற ஏகப்பட்ட தூரிகளும் குதிரை சந்தையும் அப்புறம் அந்த தேர் வனக்கோவிலிருந்து திரும்ப ஊர்கோவில் வரும்போது நடக்கிற நிகழ்ச்சிகளை தான் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கே திரும்பினாலும் தூரிகள் தாங்க. அதுவும் நைட் டைமில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. பகலில் கூட இந்த ஒரு இது இருக்காது. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். எல்லா விதமான தூரிகளுமே நீங்கள் இந்த அந்தியூர் தேர் திருவிழாவில் கண்டிப்பாக பார்க்க முடியும். இரவு நேரங்களில் கொஞ்சம் கம்மியாக தான் போகுது, பட் பகல் நேரத்தில் உங்களுக்கு நிறைய கூட்டம் இருக்குது. இந்த இடத்துல லைட் செட்டிங், டிசைனு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இவ்வளோ தூரிகள் ஒரே சேர இருக்கிற இடத்துல இதுதான் நான் போகிறது ஃபஸ்ட் டைமுங்க. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருக்கும். பட் அந்தியூரில் இருக்கிறது நான் பார்த்ததுலேயே பெரிய தூரிகள் இருக்கிற பகுதிங்க. தூரிகள்லாம் பார்த்துட்டு நம்ம அதுக்கும் பின்னாடி சைடு போகும்போது தான் நம்ம குதிரைகள் இருக்கிற பகுதிக்கு போகிறோங்க. இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா குதிரைகள் அப்படியே இந்த தோட்டங்களில் தான் வரிசையாக கட்டி வச்சுருக்காங்க. அங்கே ஷெட்டுமே போட்டு வச்சுருக்காங்க. எல்லா விதமான குதிரைகளுமே இந்த இடத்துல இருக்குது. ஒவ்வொன்றா நீங்கள் போக போக பார்ப்பீங்க. இங்கே இருக்கிற குதிரை பார்த்துருங்க, 7 லட்சம் ரூபாய்ங்க. தாய் குதிரை வாங்கினா குட்டி இலவசமாக 7 லட்சம் ரூபா இந்த குதிரையோட விலை. நீட்டாக அந்த ஷெட்டுகளில் குதிரையை நிற்க வச்சு அதுக்கான தீவனமே போட்டு பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் நைட் நேரத்தில் பார்க்குறது இன்னுமே வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் நிறைய பகல் நேர காட்சிகள் தான் பார்த்துருப்பீங்க. நீங்கள் நிறைய ஷார்ட்ஸில் பார்க்குற அந்த டான்ஸிங் குதிரை இதுதாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் அந்த வெள்ளை கலரில் ஒவ்வொன்றுக்கும் பேர் பாருங்களேன். புல்லட்டு அந்த மாதிரி சில குதிரைகளுக்கெல்லாம் பேர் வச்சு தான் சொல்கிறாங்க. கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 குதிரை இருக்குது. புல்லட்டு, சிவனு, ஜோ அப்படிங்கிற பேரில் இந்த குதிரைகள் இருக்குது. அப்புறம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா குதிரைகளுக்கான அந்த ஆக்சசரிஸ் எல்லாமே அதையுமே வச்சு விற்கிறாங்க. குதிரைகளுக்கு தேவையான அந்த கயிறுகள் நிறைய இருக்குது. தொடர்ந்து குதிரையாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு மிகப்பெரிய குதிரை சந்தைக்குள்ளே இருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் போக போக ரெக்கக்னைஸ் பண்ணுவீங்க. ஏன்னா 2 பக்கமே எதை பார்க்குறது எதை விடுறதுன்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ குதிரைகள் நம்ம கண்ணு முன்னாடி காமிச்சிட்டே இருப்பாங்க. குதிரை சந்தையிலேருந்து ரொம்ப தூரம் நம்ம தாண்டி வரும்போது ஒரு கிரவுண்ட் இருக்குங்க, கடைசியில் இருக்குது. இந்த இடத்துல குதிரைகளுக்கான ஷோ நடக்குது. அதாவது இந்த ஷோ இந்த திருவிழா காலத்தில் நடக்குது. காலையில் ரேஸ் எல்லாம் நடக்குது. இரவில் இந்த மாதிரி குதிரைகளுக்கான ஒரு ரேஸ்ன்னு சொல்ல முடியாது, குதிரைகளை அப்படியே வாக்கிங் மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. குதிரைகளுக்கான ஷோன்னு தான் சொல்லணும்.
இந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான குதிரைகளை வந்துட்டு அவங்க நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அப்படியே முன்னாடி நடக்க வைக்கிறாங்க, அப்புறம் பின்னாடி கொண்டு வராங்க, தென் அப்படியே ஃபுல் ரவுண்ட் அடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அப்புறம் கடைசியில் அதுக்கான பரிசுகளுமே கொடுக்குறாங்க. கிரவுண்ட் விட்டு வெளியில் நில்லுங்க. ஏனுங்க அந்த 4வது ஃபோக்கஸ் ஏற்றிக்கிறவங்கன்னா அப்படியே வெளியில் நில்லுங்க. கிரவுண்டில் வர பக்கமாக இருக்கிறவங்க ஏனுங்க கொஞ்சம் அப்படியே அந்த பேரிகேடுக்கு வெளியில் நில்லுங்க. ஓச்சு போடுங்க. காஃபி ப்ரௌனில் இருக்கிற இந்த குதிரை பாருங்களேன், ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதை தான் வாக் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. குறைஞ்சது 2 பேர் இல்லாமல் ஒரு குதிரையை சமாளிக்கிறது கஷ்டங்க. சில குதிரைகள்லாம் 2-3 பேருக்கு மேலே ஏற்கிறாங்க. அதுவும் இந்த கருப்பு குதிரை ரொம்ப அட்டகாசம் பண்ணிகிட்ருக்கு. எல்லா குதிரைகளுமே நல்ல ஜைஜாண்டிக்காக இருக்குங்க. அந்த காலெலாம் பாருங்கள், செம ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. ஒரு அடி விட்டுதுன்னா அவ்வளோதான், நம்ம எங்கேயோ போய் விழுந்துருவோங்க. அதனால் குதிரை பக்கத்தில் போய் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு எதாவது பண்ணிடாதீங்க. இது எல்லாமே மார்வாரி குதிரைகள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைப் ஆஃப் குதிரைகள் வரும். நைட்டில் நம்மளால் அவ்வளோவா மாடுகளை பார்க்க முடியல. நம்ம பார்த்த ஒரு காளை மாடு இதுதான் அந்த ஃபுல் கிரவுண்டுங்க. இதை சுற்றி தான் குதிரைகளை அப்படியே ரன் பண்ண விட்டுட்டே இருக்காங்க. அந்த ஸ்டேஜ்லேருந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அனௌன்ஸ் பண்ண ஒவ்வொருத்தராக அவங்க குதிரையை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. பட் எல்லாருமே நல்லா ப்ரெசென்ட் பண்ணுறாங்களா அப்படின்னா கிடையாதுங்க. நிறைய ட்ரைனிங் தேவைப்படுது இந்த குதிரைகளுக்கு. குதிரைகள் அப்படியே ஃபுல் ரவுண்டு, ஃபுல் ஓவல் ஷேப்பில் இருக்கிற அந்த கிரவுண்டு சர்க்கிள் பண்ணும்போது நல்லா இருக்குது பார்க்குறக்கு. ஒரே மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி வாங்க. லாங் ரவுண்ட் எடுங்க. நல்ல பெரிய ரவுண்ட் எடுங்க. Just walk the horse in a big circle. Hey, no tension. அண்ணா குதிரை நின்ன இடத்துல நிறுத்திக்கலாம். Just halt on the same place. ஒவ்வொரு குதிரையும் நம்பர் சொல்லி அழைக்கிறாங்க. அந்த குதிரையை முன்னாடி கொண்டு வராங்க. தென் அப்புறம் அப்படியே ப்ரெசன்டேஷன் பண்ண விட்றாங்க. எந்த குதிரை நல்லா பண்ணுதோ அதுக்கு தான் ப்ரைஸ் கடைசியில் கொடுக்குறாங்க. போட்டு குதிரையை நல்லா க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க. எல்லா குதிரையும் பாருங்கள், பல இருக்குது. பால் பல் மார்வாரி என ஆண் குட்டி குதிரைகளுக்கான போட்டியாகும். இது அழகு போட்டி. மார்வாரி மில்க் டீத் கோல்ட் கேட்டகரி என்பதாகும். இன்று இந்த ஷோவின் இறுதி சுற்று தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. நாளை மார்வாரி டூ டீத், நுக்ரா டூ டீத் குதிரைகளுக்கான போட்டி நடைபெறும். நாளை மறுநாள் ஓபன் கேட்டகரி மார்வாரி ஸ்டாலியான் மற்றும் மேக்ஸ் ஆகியவற்றுக்கான ஷோ 505 கன்சாப் அனௌன்ஸ் பண்ணுறப்ப கேட்டிருப்பீங்க. இந்த காம்படிஷன் எல்லாமே சனிக்கிழமை வரைக்கும் இருக்குங்க. ஸோ நீங்கள் வெள்ளி சனி அது வரைக்குமே போய் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்க முடியும். சொல்றேன், டப்புனு திரும்பி வாட்ச் போடுங்க. இப்பவே கொஞ்சம் எல்லாம் வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா அதே தான், கூட்டமும் இல்லை. நீங்கள் அந்த பேரிகார்டுக்கு வெளியில் போயிட்டீங்கன்னா கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். தயவு செய்து ஊக்குவிக்கும் வகையில் ரூபாய் 500 நன்கொடையாக வழங்கி ஊக்குவித்த
நெல்லூர் கையில் ஒரு நோட்டை வச்சுட்டு அந்த குதிரைகள் காம்படிஷனுக்கான அசஸ்மெண்ட் பண்ணி இவங்க தான் வந்து ப்ரைஸ் எந்த குதிரை கொடுக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறாங்க. பொள்ளாச்சியிலேருந்து இந்த குதிரையை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இந்த ஹார்ஸ் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. குதிரை நல்லா ஜம்முன்னு இருக்குது பாருங்கள். என்ற குதிரையின் நம்பர் 516 516. நான்காம் பரிசினை தட்டி சென்ற குதிரையின் நம்பர் 507. மூன்றாம் பரிசினை தட்டி சென்ற குதிரையின் எண் 536. இரண்டாம் தயவு செய்து ஐந்தாம் பரிசு 509. முதல் பரிசு 544. மற்ற வீரர்கள் அனைத்தும் டேபிளுக்கு எடுத்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். என்ன கிளம்ப கொஞ்சம் சீக்கிரத்தை எல்லா பேரும் டேபிளுக்கு போகுது. நல்லாதான் இந்த கடைசி போயிருங்க. குதிரைகளுக்கான ஷோ முடிஞ்சதுங்க. நம்ம அப்படியே கிளம்பிட்டோம். குதிரைகளோட அந்த வண்டிகள் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நைட் ஆகிட்டங்காட்டி நம்ம ஒரு சில இதுக்கு தான் பார்க்க முடியுது. பகல்லானா உங்களுக்கு எல்லாமே தெரியும். அங்கங்கே ஆடுகளுமே இருக்குது, மாடுகள் கூட இருக்கிறத பார்க்க முடியும். இதெல்லாம் அந்த குட்டி மாடுகளுங்க. எப்படி இருக்குது பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, கண்ணுக்குட்டி மாதிரி இருக்குது. இந்த மாடுகளெல்லாம் ஷெட்டுக்கு வெளியிலே வச்சுருக்காங்க. இந்த ஷெட்டுகளுக்குமே ஒரு ரெண்ட் எல்லாம் பே பண்ணோம். இங்கே வந்து போகிறது எல்லாமே நிறைய செலவாகுங்க. ரொம்ப ஆர்வம் இருக்கிறவங்க இல்லை நல்லா வியாபாரம் பண்ண தெரிஞ்சவங்க தான் இங்கே வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா தூரிகள் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டாங்க. ரோட்டுக்கு பக்கமாக வந்து இந்த தூரிகள் அமைச்சிருக்காங்க. இந்த தூரிகளுக்கு பின்னாடி தான் வந்து இந்த குதிரைகளுக்கான இடம் இருக்குது. கடைசியில் வந்து குதிரைகளுக்கான ரேஸு, அப்புறம் அதனோட ஃபேர் ஷோ எல்லாமே நடக்குது. கடைகள் எல்லாம் நான் பெருசாக காமிக்கலைங்க, ஏன்னா எல்லா விதமான கடைகளும் இந்த இடத்துல இருக்குது. நிறைய கடைகள் இருக்கும், ஒரு சில வித்தியாசமான கடைகள் இருக்கும். இரவு நேரங்காட்டி அங்கங்கே அப்படியே எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. 1-2 தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. மெயினாக சாப்பாட்டு கடைகள் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா லைவாக இருக்குது. நீங்கள் வழக்கமாக பார்க்குறது தான், பட் இது பிரம்மாண்டமாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். குதிரை சந்தையிலேருந்து அப்படியே நம்ம நடந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலே வந்துங்க, நடந்து வன கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல தான் வந்து தேர்களெல்லாம் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. பாருங்கள், அந்த தேரை பார்க்கும்போது தெரியும். இங்கிருந்து பூஜைகள்லாம் முடிச்சுட்டு அப்புறமா தான் வந்து இந்த தேரை வந்து இழுப்பாங்க. அது வரைக்கும் என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது அப்படிங்கிறத இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ராத்திரி முழுவதுமே கூட்டம் வந்து வந்துட்டே இருக்காங்க, சாமியை கும்பிட்டுட்டே இருக்காங்க. நான் போகிறதுக்கு முன்னாடி தான் வந்து இந்த அன்னப்பாறைன்னு ஒன்று இருக்குங்க. இந்த சாமிக்கு முன்னாடி ஒரு பெரிய பாறை இருக்கும். இந்த சாப்பாடு படைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சாப்பாடு எடுத்து கொஞ்சோண்டு சாப்பிட்டாலுமே இந்த வருஷம் முழுசுமே வந்து சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது.
வந்து தேரோட பின்பகுதிங்க. பார்த்தீங்கன்னா அந்த மூங்கில் வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் அடிக்கும் தலைக்குமா வச்சு கட்டியிருக்காங்க. பக்கத்துலேயே ஒரு கட்டை வண்டி, காளை மாட்டு வண்டி இருக்குது. அது எதுக்குன்னு நான் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். சூப்பராக இருக்குது பேக் சைட்லேருந்து பார்க்கும்போது தேரில். வந்து சாப்பிடுங்க வாங்க. குருநாத சுவாமி அலங்காரம் பண்ணி எவ்வளோ அற்புதமாக இருக்கார் பாருங்கள். இவர் தான் வந்து தேரில் வச்சுட்டு மறுபடியும் ஊரில் கொண்டு போய் அங்கே வந்து பல பூஜைகள் பண்ண போகிறாங்க. ரொம்ப அட்டகாசமாக வந்து அந்த வஸ்திரமெல்லாம் வச்சு சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. நீங்களே பார்க்க முடியுது பாருங்கள். அப்படியே கொஞ்சம் தள்ளி போனோம்னா நமக்கு வந்து காமாட்சி அம்மனும் பெருமாள் சாமியோட சிலைகளுமே இருக்கிறது பார்க்க முடியுது. எல்லாமே உற்சவர் சிலைங்க. எல்லாம் தான் ஊருக்கு கொண்டு போக போகிறாங்க. காமாட்சி அம்மனோட தேர் மட்டும் குட்டி தேர். பெருமாள் சாமி இதுவும் குருநாத சுவாமி இருந்தால் பெரிய தேர். குருநாத சுவாமி தான் இருக்கிறதுலே பெருசு. அதே சமயம் இன்னொரு பக்கமாக பார்த்தீங்கன்னா தேர் இழுக்கிற மிராசுதார்கள், அவங்க குடும்பம், தேர் இழுக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து அன்னதானம் வந்து போயிட்டுருக்குங்க. அலங்காரங்கள் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா சாமிகிட்ட இருக்கிற அந்த ஆயுதங்கள், நகைகள் எல்லாமே அந்த கட்டை வண்டியில் வச்சுட்டு ஊருக்குள்ளே இருக்கிற கோவிலில் கொண்டு போய் அதை வந்து சேர்த்துருவாங்க. அந்த காட்சிகளை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ராத்திரி முழுவதுமே பக்தர்கள் வந்து இந்த கோயிலில் தங்கிடுறாங்க. எல்லா நேரம் சாமி கும்பிட்டே இருக்கிறதே நம்ம பார்க்க முடியுதுங்க. இந்த இடமே வந்து பக்தர்களால் நிரம்பியிருக்குன்னு தான் சொல்லணும். 3 மணி வாக்கில் தாங்க அந்த சாமிகளெல்லாம் வந்து உள்ளேருந்து கொண்டு வந்து தேரில் வச்சு அதுக்கப்புறமா தான் வந்து இந்த தேர்கள் எல்லாமே நகர்த்த ஆரம்பிக்கிறாங்க. மூணு தேர்களுக்குமே வந்து பூசாரியை வந்து பூஜைகள்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து தீபாராதனை காமிப்பார். முதல்ல கிளம்புறது வந்து காமாட்சி அம்மன் தேர், 2வது பெருமாள் சாமி தேர், 3வது தான் வந்து குருநாத சுவாமி தேருங்க.
குருநாத சுவாமி தேருக்கு வந்துட்டு பூஜாரி வந்துட்டு தீபாராதனை கொண்டு வரதுமே நம்ம பார்க்க முடியுது. இது முடிச்சோடனே ஒவ்வொரு தேராக வந்து டக்கு டக்குன்னு கிளம்ப ஆரம்பிச்சிருங்க. காமாட்சி அம்மன் தேர் கிளம்பியாச்சு. அந்த குழல்கள் ஊத ஊத அடுத்ததாக பெருமாள் சாமி தேரும் எழுந்து கிளப்பிட்டாங்க. கடைசியாக குருநாதரோட, அதாவது குருநாத சுவாமியோட தேரையும் கிளப்பிட்டாங்க. ரெண்டு தேரும் அசைஞ்சு வர அழகை பாருங்களேன், ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ஏகப்பட்ட பக்தர்களோட கோஆர்டினேஷனும், அப்புறம் அங்கே இருக்கிற தேர் தூக்குற மிராசுதார்கள் குடும்பங்களோட எஃபர்ட் வந்து நிறைய இருக்குங்க. இவங்க எல்லாம் சேர்ந்தங்காட்டி தான் விடிய விடிய இந்த தேரை வந்து இழுக்க முடியுது. இல்லைனா இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அவ்வளவு எஃபர்ட்ஸ் வந்து இவங்க போட்டு பண்ணுறாங்க.
ஒரு 3:30 மணி மாதிரி அதிகாலையில் தேர் எல்லாமே கிளம்ப ஆரம்பிச்சிச்சுங்க. நம்மளும் ரொம்ப திருப்திகரமாக ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். தேர் எல்லாமே ஊருக்குள்ளார இருக்கிற கோவிலுக்கு ரொம்ப நேரம் கழிச்சு தான் வரும். அதுக்கப்புறமா ஒரு 2-3 நாள் இந்த திருவிழா வந்து தொடர்ந்து நடைபெற்றுட்டு இருக்குங்க. இசைக்கருவிகளை வாசிக்கிறவங்க இவங்க இருக்குங்காட்டி தான் நம்மளை வந்து ஒரு லைவாக வச்சுக்கிறாங்க. நம்மளை வந்து அந்த திருவிழா முடிகிற வரைக்குமே வந்து எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிறது ஹெல்ப் பண்ணுது. அவங்களுக்கு ஒரு சல்யூட்டுங்க. நம்ம அப்படியே கிளம்பிட்டோம். நம்மளோட பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட மற்ற வீடியோஸும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள்.